நெல்லை பாஜக அலுவலகத்திற்கு திடீரென வருகை தந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரம் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரம், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. கூட்டணி உறுதி செய்யப்பட்டு பல்வேறு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் தேவர் ஜெயந்தி விழா, அதாவது பசும்பொன்னில் நடைபெற்ற அந்த தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், செங்கோட்டையன், அதுபோல டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் ஒன்றாக இணைந்து பசும்பொன் தேவர் திருமணத்தின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட போகிறோம் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார்கள். இந்த நிலையில அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் சசிகலா அவர்களையும் நேரடியாக சந்தித்து ஆலோசனைகள் மேற்கொண்டார்கள். இந்த சூழல்ல அரசியல் களம் தீவிரமாக சூடுபிடித்தது. இது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் நெல்லையில நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் பாஜக சார்பில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வுகளில் ஆர்.பி. உதயகுமார், அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு, அதேபோல அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல தற்போதைய அதிமுக மாநில நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். செய்தியாளர்கள் அந்த பகுதியில் இருந்த நிலையில வெளியே வந்த ஆர்.பி. உதயகுமார் மற்றும் நயினார் நாகேந்திரனிடம் கேட்டபோது குடும்ப விழாவிற்கான அழைப்புதல் வழங்க வந்ததாக தெரிவித்துவிட்டு சிரித்தவரை சென்று விட்டார். அந்த அதிமுகவுடைய அந்த தலைவர்கள், வெளியே சென்ற தலைவர்களுடைய ஒன்றிணைப்பு குறித்து அவர்களுடைய கேள்வி கேட்டபோது, இது ஒரு நாள் ஒரு பரபரப்பான செய்தி, இது போன்ற எந்த ஒரு பரபரப்பையும் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதிமுக கூட்டணி பலமாக இருப்பதாக கூட்டாக அவர்கள் செய்தியாளரை சந்தித்து வெளியே சென்றார்கள். தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்று அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆனால் கட்சி ரீதியாக பல்வேறு சமுதாய வாக்குகள் பிரிவதற்கான காரணங்களாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்திருந்ததால பல்வேறு வாக்குகள் பிரிந்தது. அந்த முறை அந்த சம்பவம் இந்த முறை நடந்துவிடக் கூடாது என்பதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டதாகத்தான் கட்சி நிர்வாகிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.